நேத்து கரூர்ல என்ன துயர சம்பவம் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நடந்த இந்த சம்பவத்துக்கு ஒரு பக்கம் ஏதான்னா விஜய் தான் காரணம்னு சொல்றாங்க, ஒரு பக்கம் ஏதான்னா இந்த அரசும் இந்த போலீஸ்காரன் தான் இந்த சம்பவத்துக்கு காரணம்னு சொல்றாங்க. என்ன கேட்டீங்கன்னா அத்தனை உயிர் போனதுக்கு விஜயோ இந்த அரசாங்கமோ இந்த போலீஸ்காரனோ காரணம் கிடையாது. நீங்க தான் காரணம். நீங்களாதான் பொறுப்பெடுத்து போய் போறீங்க, நீங்களாதான் போய் உங்க உயிரை பணம் கொடுக்குறீங்க. இதுக்கு யாராச்சும் பொறுப்பெடுத்துவான்னா யார் பொறுப்பெடுத்துப்பாங்க? உங்க உயிருக்கு நீங்க தான் பொறுப்பு. உங்களுக்கே பொறுப்பு இல்லாதப்ப யார் பொறுப்பெடுப்பா? ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஒரு சினிமா தியேட்டர்ல ஒரு படம் போகுது, ஃப்ரீ டிக்கெட்னு அனௌன்ஸ் பண்றாங்க. யாரு வேணாலும் போய் படம் பார்க்கலாம். ஆனா அந்த சினிமா தியேட்டர்ல 200 பேருக்கு தான் சீட் இருக்கு. ஃப்ரீயா கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீயா படம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 200 பேர் உட்கார வேண்டிய இடத்துல 10,000 பேர் போயிட்டாங்கன்னா என்ன ஆகும்? அந்த கூட்டத்துல ஏதாச்சும் ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? தியேட்டர் மேல பொறுப்பு சொல்றீங்களா? இல்ல அந்த படம் நடிச்சாரு அவங்க மேல தப்பு சொல்லுவீங்களா? இல்ல அந்த படத்தை ஃப்ரீயா கொடுத்தாங்களே அவங்க மேல தப்பு சொல்லுவீங்களா? யாரு தப்பு? முழுக்க முழுக்க மக்கள் மேலதான் தப்பு. நம்ம தான் இன்னும் முட்டாள்தனமா இருக்கும். நம்ம வாழ்க்கைய பார்க்காம நம்ம வேலையை பார்க்காம யாரோ அரசியல்வாதிங்க மீட்டிங் வைக்கிறாங்க, 200 ரூபா கொடுக்குறாங்க அதுக்குன்னு போறது, இல்ல இந்த மாதிரி சினிமா நடிகர் வந்தாங்க அவங்கள பார்க்க ஓடுறது, போயிட்டு உயிரை விடுறது. ஃபர்ஸ்ட் ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அவங்க வேலையை கரெக்டா பார்த்தனால்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதே மாதிரி உங்க வேலை நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா நீங்களும் அந்த இடத்துக்கு போலாம். அதை யோசிக்காம அவங்க பின்னாடி போனா கடைசி வரைக்கும் இந்த மாதிரி பல உயிர்களை பலி கொடுத்துதான் ஆகணும். நடிகருக்கோ இல்ல அரசியல்வாதிக்கோ உங்ககிட்ட தான் வேலை இருக்கு, உங்களால தான் அவங்களுக்கு பொழப்பு. அதனால நீங்க அவங்க பின்னாடி போறால வச்சுக்காதீங்க. அவங்கள உங்க பின்னாடி உங்க வீட்டை தேடி வர செய்யுங்க. அவங்கள மாத்த முடியாது, நீங்களாச்சும் மாறுங்க. இனிமே ஆச்சு புரியுன்னு நினைக்கிறேன். புரியுன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. நன்றி.